இது பார்த்தீங்கன்னா ரன் அவுட் சிம்பிள். இந்த குறி சாய்வு இந்த சாய்ஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ஏரோ மார்க்கு, இது வந்து ரன் அவுட்டு. ஃபேஸில் எவ்வளோ ரன் அவுட் வருது, இது ஓடியில் எவ்வளோ ரன் அவுட் வருது டைமாக பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ரன் அவுட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபேஸில் 0.05 இருக்கணும். இங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியல, இது செக் பண்ணோம். இது வேணால் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. .06 இருக்குது மேக்ஸிமத்தில். கொஞ்சம் அதோட ஃபேஸ் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கனால உங்களுக்கு டச் பண்ணி வரும். உங்களுக்கு ஃபேஸிங் பண்ணுற மாரி மெஷர் பண்ணோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் 0.04 வந்துச்சு. மறுபடியும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 0.04 வந்துருக்கு. மேக்ஸிமத்தில் வந்து 0.09, மினிமத்தில் 0.05 வந்துருக்கு. அதில் வந்து மைனஸ் பண்ணது போக 0.04. ஆக்சுவலாக இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 0.05. இது மாதிரி தான் நம்ம ஃபேஸ்க்கு ரன் அவுட் செக் பண்ணோம். ரன் அவுட்டு, அதுக்கப்புறம் டோட்டல் ரன் அவுட். டோட்டல் ரன் அவுட்டுங்கிறது நம்ம வந்து டோட்டலாக பார்க்கக்கூடியது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இங்கே 2 அம்புக்குறி போட்டு பார்த்துருக்கீங்களா, டெமோடைய பார்த்துருவோம். மேக்ஸிமத்தில் 0.85 இருக்குது. மினிமத்தில் வந்து எவ்வளோ வரும் மட்டும் பாருங்கள். .81 இருக்குது. ஆக்சுவலாக 0.07 இருக்குது. இதுதான் ரன் அவுட், ஃபேஸ் ரன் அவுட்டு, டோட்டல் ரன் அவுட். அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம ரன் அவுட்டு, ஒரு ரன் அவுட்டு ஒரே ஒரு அம்புக்குறி மட்டும் தான் இருக்கும். அது வந்து எந்த இடத்துக்கு தேவையோ அது ஒரு டயமீட்டர் அவங்க கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமத்துலேருந்து மினிமம். அந்த டயமீட்டருக்குள்ளே எவ்வளோ ரன் அவுட் வருதோ அந்த ரன் அவுட்டு தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா டோட்டல் ரன் அவுட்டு. நம்ம இங்கே இருந்து மேக்ஸிமம் டயமீட்டரில் வந்து மினிமம் டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அதுலேருந்து நம்ம ரன் அவுட்டை செக் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ ரன் அவுட் வருதோ அந்த ரன் அவுட் வேல்யூ தான் நம்ம பார்த்து ஜாப் செய்யணும்.